பிரைஸ் எல்லாம். தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள் என்று இயேசு ஏன் தன் சீஷரிடம் சொன்னார் என்பதை பார்க்கலாம். பஸ்கா பண்டிகையின் முதல் நாளில் அவருடைய இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடம் வந்து, இந்த பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்டாங்க. அவர் தம்முடைய 2 சீஷர்களை நோக்கி, நீங்கள் எருசலேம் நகரத்துக்கு போங்க, அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானனை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷருடன் கூட பஸ்காவை புசிப்பதற்காக தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு பெரிய அறை வீட்டை காண்பிப்பார், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று அனுப்பினார். ஒவ்வொரு ஆண்டும் பஸ்கா பண்டிகை நாளிலே நிசான் மாதம் 14ஆம் நாள் பிற்பகல் 3 மணிக்கு நியாயப்பிரமாணத்தில் கட்டளையிட்டபடி யூதர்கள் மாசற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட்டார்கள். இவ்வாறு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து எவ்வாறு விடுவித்தார் என்பதை நினைவு கூர்ந்தாங்க. பஸ்கா பண்டிகை முதல் நாளில் இயேசு கடைசி இரவு உணவு சாப்பிட ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும்படியாக மிகவும் திட்டவட்டமாக மற்றும் அசாதாரண அறிவுறுத்தலை கொடுத்தார். ஏனென்றால் மத தலைவர்கள் அவர் கைது செய்ய விரும்புகிறார்கள் என்பதை அவர் அறிவார். ரகசிய வழிகாட்டுதலை வழங்குவதன் மூலம் அவரை காட்டிக் கொடுக்க போற யூதாசுக்கு அவர்கள் எங்கு சந்திப்பார்கள் என்பதற்கு அதிகாரிடம் சொல்வதை தடுத்தார். தண்ணீர் ஜாடியை வைத்திருந்த மனுஷன் ஒரு குறியீட்டு அடையாளமாக செயல்பட்டார். ஏனென்றால் 1ஆம் நூற்றாண்டில் யூத கலாச்சாரத்தில் பெண்கள் பொதுவாக கற்சாடிகள் தண்ணீரை எடுத்துச் செல்வார்கள். ஆனால் ஆண்கள் தண்ணீர் எடுத்துச் செல்ல ஆட்டுத்தோல் பையை தான் பயன்படுத்தினார்கள். ஆகவே தண்ணீர் ஜாடியை சுமந்து செல்லும் மனிதன் தனித்து நிற்பான், அவனை எளிதில் அடையாளம் காண முடியும். வீட்டின் எஜமான் இயேசுவின் விசுவாசமுள்ள ஆதரவாளராக இருந்ததால் தான் அவர்களுக்காக மேல் வீட்டு அறையில் ஒரு இடத்தை ஆயத்தம் செய்தார். மேல் வீட்டு அறையில் தமது கடைசி இரவு உணவின் போது, ராபோஜனத்தின் போது இயேசு நம்மை பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று சுட்டிக்காட்டினார். எனவே பஸ்கா விருந்து இயேசுவின் மாம்சமும் இரத்தமுத்துடன் ஆன புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தியது. மறுநாள் பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்படும் நாளிலே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். பிற்பகல் 3 மணி அளவில் இயேசு சிலுவையில் மரித்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஆலயத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்டன. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலை மரணத்தின்று காப்பாற்றுவதற்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிட்டார்கள். தற்போது இயேசு நம்மை நித்திய மரணத்திலிருந்து ரட்சிக்க ஒரே பலியாக பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனார். தண்ணீரை சுமந்து வந்த மனிதன் தமது பணியை செய்து கொண்டிருந்தார். ஆனால் தேவன் தமது மீட்பின் திட்டத்தில் அவனை பயன்படுத்தினார். எனவே சாதாரண சேவையை மதிப்பை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏனென்றால் தேவன் தம்முடைய நோக்கத்திற்காக எதையுமே பயன்படுத்த முடியும். நாமே